வணக்கம் மகளே. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ப்ளவுஸ் கட்டிங் தான். சிங்கிள் டாட் வச்சு ஸ்லீவ் கை இல்லாமல் எப்படி கட் பண்ணி தைக்கலாமென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது 34 சைஸ் ப்ளவுஸ். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம லைனிங் ப்ளவுஸ்ன்றபடி அதில் ஒரு இன்ச் அளவில் 2 லைன் போட்டு எடுத்துட்டு ஹைட்டு வந்து 13.5 இன்ச்சு உயரம் இல்லை. ஹைட்டு வச்சுட்டு தையலுக்கு 4 இன்ச்சு 1 பாயிண்ட் வச்சுருக்கேன். அதை நீங்கள் 6 இன்ச்சு உங்களோட அளவு அதில் அவ்வளவு வைக்கலாம், பிரச்சனை இல்லை. 2 மார்க்கையும் லைன் போட்டு எடுத்துட்டு ஃப்ரண்ட் நெக்கு அதில் ஃப்ரண்ட் தான் பட்டுறேன், முன்பக்கம் தான் பட்டுறேன். 6 இன்ச்சு வச்சுருக்கு இறக்கம். நெக்கோட அகலம் 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஏன்னா ஷோல்டரோட அகலம் குறைவாக இருக்குது. 1.5 இன்ச்சு ஷோல்டராக வரும். 1.5 இன்ச்சு வச்சுருக்கு. ஆங்கோல் 5.5 இன்ச்சு. அந்த 13.5 இருந்து 8 இன்ச்சு நீங்கள் பார்த்து அப்படியும் வைக்கலாம். இப்போ இந்த மார்க்கெல்லாம் நம்ம லைன் போட்டு எடுத்துக்கொள்வோம். ஆங்கோல் நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் 6 பிரித்து அந்த கணக்கும் வைக்கலாம். 13.5 உயரத்தில் இருந்து 8 இன்ச்சு அப்படியும் வைக்கலாம். அது ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவு மாறும். வேறு அளவுகள் நான் தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம நெக்கு ஃப்ரண்டோட நெக்கு வரைஞ்சிட்டுத்தோம். ஆம்கோல் வளைவு நம்ம அந்த கிராஸ் லைனுக்கு நான் 1.4 இன்ச்சு வச்சுருக்கேன். மெஷர்மெண்ட்டு 34. 4 இன்ச்சு நம்ம லூஸுக்கு வைப்போம். 38 அதை 4 பிரித்து 9.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு வளமையாக வைக்கிற அளவு தான் வச்சிருக்கு. சிலிவ் இல்லாதபடியாக ஆம்கோல் நம்ம இன்னமும் குறைச்சி வைக்கிறனாலும் வைக்கலாம். இந்த ரெடி அளவு ரெண்டையும் எக்ஸ்ட்ரா அளவு ரெடி அளவு 2 லைன் போட்டு எடுத்துட்டோம். இது வந்து சிங்கிள் டாட் தான் பிடிக்க போகிறேன். முன்னுக்கு 2 டாட் வரும், பின்னுக்கு 2 டாட். அவ்வளவுதான் இதில் பிடிக்கிறது. இப்போ வந்து ஸ்லீவ் இல்லாமல் ரெண்டிங்கில் இருக்குது. நீங்களும் இது மாதிரி நிறைய மாடல் இருக்குது, அதெல்லாம் போடுறேன். நீங்களும் இது மாதிரி கட் பண்ணி தைச்சி பார்க்கலாம். ஃபிட்டிங் நல்லா வந்திருக்கு. நான் ஃப்ரண்டோட அளவை அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து பேக் ஓப்பன்ன்றபடியாக அரேஞ்சி நம்ம அந்த ஹூக்கு பட்டி தைக்கிறதுக்கு விட்டுருக்கு. மற்றபடி இதில் மேலதிகமான துணி ஒன்றும் வைக்கல. அப்படியே ஃப்ரண்டை வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். பேக்கோட நெக்கு மட்டும் தேவையான அளவு நீங்கள் வச்சுட்டு அது மட்டும்தான் இதில் மார்க் பண்ணி கட் பண்ண வேண்டியது. மற்றபடி மற்றதெல்லாம் ஃப்ரண்டை அப்படியே வச்சு கட் பண்ணி எடுக்கும். நெக்கையும் வரைஞ்சி விட்டுட்டு ஹைட்டு ரகம் வந்து வச்சுருக்கு 10 இன்ச்சு வச்சுருக்கேன். நெக்கோட ரகம் டீப் நெக் தான். இது ஹாஃப் ரவுண்ட் தான், ஒரு அரைவட்டம் மாதிரி. வி நெக்கு மாதிரியும் இல்லாமல் ஒரு அரைவட்டம் மாதிரி பேக்கோட நெக்கு எடுத்துருக்கு.
நீங்கள் அதில் தேவையான மாடல் எதுவும் வைக்கலாம். கட் பண்ணும்போது அந்த லைனுக்கு 1/4 இன்ச்சு உள்ளால கட் பண்ணுங்க. லைன்லேயே கட் பண்ணால் இன்னும் பெருசாக போயிடும். நெக்கு தையலுக்கு விட்டு அந்த கோட்டில் நம்ம தச்சு பிரட்டலாம். இது லைனிங் ப்ளவுஸ் தானே. ஃப்ரண்டோட நெக்கையும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இது பேக்கு. அதே போல் தையலுக்கு 1/4 இன்ச்சு விட்டுட்டு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் அந்த அளவு விட்டுட்டு இதையும் கட் பண்ணி எடுப்போம். பேக்கு ஃப்ரண்டு நம்ம லைனிங் கட் பண்ணிட்டோம். மெயின் கிளாத்தில் வச்சு இந்த 2 பீஸையும் கட் பண்ணி எடுக்கலாம். வளமையாக கட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு வளைச்சி அரைஞ்சி விட்டு கட் பண்ணி எடுங்க. இதை கட் பண்ணிட்டு நம்ம ஸ்டிச்சிங்குள்ளே போகலாம். தொடர்ச்சியாக நான் அதில் தைக்கிற வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இது நான் அந்த பைப்பிங் வைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் அகலத்தில் கிராஸில் 1.5 இன்ச் அகலத்தில் கொஞ்சம் துணி எடுத்து வச்சு கொண்டிருந்தா நல்லா. இப்போ முதல்ல லைனிங்கை வச்சுட்டு மெயின் கிளாத்துக்கு மேலே ஃபுல்லாக அட்டாச் பண்ணி விடுங்க. கரையால் ஃபுல்லாக தைச்சி எடுத்துட்டு அந்த தேவையில்லாத மேலதிகமாக இருக்கிற மெயின் கிளாத்தை எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த பைப்பிங் வச்சு தைக்கலாம். 1.5 இன்ச்சில் எடுத்த துணியை இதில் வச்சு தைக்கலாம். இப்போ மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணி எடுப்போம். ரெடி மார்க்கையும் போட்டு வச்சுட்டு இதுக்கு பிறகுதான் அந்த 1.5 இன்ச்சு கிராஸ் பட்டியை வச்சு தைக்க போகிறேன். இது வந்து இப்போ நான் உள்ளுக்கு வச்சு தைக்கிறேன். இதில் பைப்பிங் வந்து வெளியில் தைக்கிற மாதிரி வைக்க போகிறேன். அதுக்காக உள்ளுக்கு வச்சு தைக்கிறேன். காலஞ்சி வெளியில் தைக்கிற மாதிரி அந்த பைப்பிங்கை வைக்கலாம். வெளியில் வைக்கக்குள்ள தான் இன்னும் கொஞ்சம் வடிவாக இருக்கும். இந்த வளைவுகளை நாச் போட்டு வச்சுக்கணுங்க. கட் பண்ணிவிட்டு அப்போ தானே அந்த வளைவு தைக்கும் போது சுருக்கம் வராது. ஃபுல்லாக கட் பண்ணி போட்டு இப்போ வெளியில் பைப்பிங்கை பிடிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சா தான் கொஞ்சம் வடிவாக இருக்கும். பெருசாக தேவையில்லை. 1/4 இன்ச்சு இருந்தால் கணக்கு. ஸ்லீவ் இல்லாட்டிலும் ஒரு ப்ளவுஸ் தைக்கிற அளவு டைம் தான் எனக்கும் பிடிக்கும். ஏனெண்டா பைப்பிங் வைக்கிறதால அதுவும் வழியில் வைக்கக்குள்ள அந்த அளவுகள் மாறாமல் 1/4 இன்ச்சுன்னா ஃபுல்லாக 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி தைக்கணும். அதனால் ஒரு ப்ளவுஸ் தைக்கிற டைம் எடுக்குது. அதை விட அந்த அளவு தான் டைம் எடுக்கும். இப்போ வந்து பேக்கை தைக்கலாம். அதே போல் லைனிங்கை வச்சு மெயின் கிளாத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு அப்படியே கரையால் வளைச்சி தைச்சி எடுத்துட்டு அதே போல் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மெயின் கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து போட்டு பைப்பிங் வச்சு தைக்க போகணும். மேலதிகமான துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு லைனிங் தான் நமக்கு சரியான அளவு. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுப்போம்.
இப்போ பைப்பிங் வைக்க போகிறோம். அதே போல் உள்ளுக்கு வச்சுட்டு தைச்சிட்டு வெளியில் காலிஞ்சி தைட்ட மாதிரி. இப்போ வந்து அந்த வளைச்சி நம்ம ரேட்டி எடுக்கிறதுக்கு சுருக்கம் பெறாமல் இருக்கிறதுக்கு கட் பண்ணிவிட்டு இப்போ காலிஞ்சி பிடிச்சி தைக்கிறேன். இந்த லைனிங் வந்து நீங்கள் வேறு ரெட்லையும் வைக்கலாம். அந்த ப்ளவுஸில் எத்தனை கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி வைக்கலாம். பிளேன் கலர் ப்ளவுஸ்ன்னு சொன்னால் நீங்கள் இந்த லைனிங்கை வந்து ஒரு டிசைனில் வைக்கணும். அப்போ தான் அது பார்க்க வடிவாக இருக்கும். இப்போ வந்து பேக்கில் நான் டாட் பிடிக்கிறதுக்கு அதை சென்டர் பண்ணிவிட்டு அதில் வச்சுருக்கேன். நான் பேக்கில் வந்து 4.5 இன்ச்சு அது ஹைட்டு பிடிக்கிறேன். டாட்டோட ஹைட்டு அந்த நெக்கோட இறக்கத்தில் இருந்து மேலே போகாமல் இருக்கும். பேக்கில் பிடிக்கிற டாட் வந்து அந்த நெக்கோட இறக்கத்துக்கு மேலே ஆகையும் கூடக்கூடாது, இல்லாட்டி அதில் சுருக்கம் வரும். அதை கவனித்து கொள்ளணும். 4.5 இன்ச்சு வச்சுருக்கேன். 2 டாட்டையும் பிடிச்சிட்டு இப்போ வந்து ஃப்ரண்டோட டாட் பிடிக்க போகிறேன். இங்கே நம்ம தையலுக்கு 1.5 இன்ச்சு விட்டோம். அதில் ஃபுல்லாக நம்ம சென்டர் பண்ணாமல் தையலுக்கு விட்டுட்டு அதில் இருக்கிற மிதத்தை தான் சென்டர் பண்ணி எடுக்கணும். டாட்டுக்கு வர இடத்தை இது வந்து 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். டாட்டோட ஹைட்டு ரெண்டா நெக் வந்து கொஞ்சம் மேலே இருக்கிற வழியாக நம்ம இதில் கொஞ்சம் நீளமாக பிடிக்கலாம். டாட் சிங்கிள் டாட்ன்ற வழியாக கொஞ்சம் நீளமாக பிடிச்சா தான் நல்லது. இப்போ வந்து இடுப்பு பட்டி தைக்க போகிறோம். இதுவும் அதே போல் தான் வெளியில் தான் அந்த பைப்பிங் மாதிரி வெளியில் 1 இன்ச்சு வார மாதிரி வெளியில் பிடிக்க போகிறேன். படிமான தையல் ஒன்று போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச்சு அகலத்தில் பைப்பும் பிடிக்கலாம். கொஞ்சம் அகலமாக வச்சா தான் வடிவாக இருக்கும். நீங்கள் இதில் லேஸும் வைக்கலாம். நான் அது குழப்பக்கூடாதுன்றபடியாக அதே லைனிங்கை வச்சுருக்கேன். 1 இன்ச்சில் இருந்தால் போதும். அதே போல் பேக்லேயும் அந்த பட்டி துணியை வச்சு தைச்சிட்டு அதே போல் படிமான தையல், அதுக்கு பிறகு 1 இன்ச்சில் லைனிங் மற்ற பக்கம் திரட்டி எடுத்துட்டு நல்ல பக்கம் அந்த லைனிங் 1 இன்ச்சு லைனிங் வரும். 1 இன்ச்சு பட்டி வரணும். நெக்கோட ஹைட்டு ரெண்டும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். குக்குப்பட்டி பேக்கில் பேக் ஓப்பன் பண்ணுறபடியாக பேக்கில் வைக்கிறேன். குக்குப்பட்டியை தைச்சி எடுக்கலாம்.
இப்போ வந்து ஐப்பட்டி தைக்க போகிறேன். ஐப்பட்டி அதில் 4 வி மாதிரி தைச்சி எடுத்துட்டு ஹூக்கு கொடுக்குறதுக்கு இதில் 4 ஹூக்கு வச்சுருக்கேன். 4 போதும். ஓகே, பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாம் தைச்சிட்டோம். இப்போ வந்து அட்டாச் பண்ணுவோம். பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஒன்றா தைச்சி எடுக்கலாம். ஷோல்டரில் ரெண்டையும் அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்லீவுக்கும் அதே மாதிரி பைப்பும் வைக்க போகிறேன். அதே போல் உள்பக்கத்தால் 1.5 இன்ச்சு கிராஸ் பட்டியை வச்சு தைச்சிட்டு வெளியில் அதே 1/4 இன்ச்சு திட்ட மாதிரி ஃபினிஷ் பண்ணால் சரி. அதே போல் 2 பக்கத்தையும் தைச்செடுக்கலாம். காலிஞ்ச அகலம் இருந்தால் போதும். அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு பேக்கில் ஹூக் வைக்காமல் அந்த பட்டி அதில் கட்டுற மாதிரி ஒரு மாடல் ஒன்று போடுறேன். கட் பண்ணி வச்சிருக்கு, ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். 34 இன்ச்சு 17 இன்ச்சு வச்சுட்டு இடுப்பு 29.5 14.75 வச்சுட்டு சைட் தையல் போட்டு எடுக்கலாம். 14.75 29.5 ஓகே. சைட் தையல் ஒரு 2 தையல் போட்டு வச்சுட்டு ப்ளவுஸை கட்டி எடுக்கலாம். ஓகே, ப்ளவுஸு தைச்சி முடிஞ்சது. ஒரு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம 2 பக்கமும் டபுள் தையல் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் இல்லாட்டிலும் வேலை ஒரு ப்ளவுஸை தைக்கிற டைம் எடுக்கும். ஏன்னா அந்த பைப்பிங் எல்லாம் நம்ம வெளியில் வச்சு தைச்சிருக்கோம். 2 டாட் தான் பிடிச்சிருக்கு. ஃபிட்டிங்கெல்லாம் நல்லா இருக்குது, எந்த சுருக்கமும் இல்லை. இந்த பைப்பிங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அந்த சரியான அளவு பிடிக்கணும். ஒரு 1/4 இன்ச்சுன்னா அந்த 1/4 இன்ச்சு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் ப்ளவுஸ் பார்க்க நல்லா இருக்கும். ஓகே, அவ்வளோதான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அந்த ஒரு மாடல் ப்ளவுஸில் போடுறேன். ஓகே, நன்றி.